களையும் ஆசீர்வதிங்கப்பா. என் பெற்றோரையும் உற்றாரையும் ஆசீர்வதிங்கப்பா. என் பிள்ளைகளை மக்களை ஆசீர்வதிங்கப்பா. என் பெற்றோரையும் உற்றாரையும் ஆசீர்வதிங்கப்பா. என் பிள்ளைகளையும் மக்களையும் ஆசீர்வதிங்கப்பா. திரு குடும்பம் போல நாங்க ஒற்றுமையாக வாழணும். போல நாங்க ஒற்றுமையாக வாழணும். திரு குடும்பம் போல நாங்க ஒற்றுமையாக வாழணும். திரு குடும்பம் போல நாங்க ஒற்றுமையாக வாழணும். அப்படிப்பட்ட ஆசி தாங்கப்பா. அப்படிப்பட்ட ஆசி தாங்கப்பா. எபினேசரே, எபினேசரே, உதவிடு கர்த்தரே. ஆசீர்வதிக்க வாங்க தெய்வமே, என்ன ஆசீர்வதிக்க வாங்க தெய்வமே. மீண்டும் எபினேசரே, உதவிடு கர்த்தரே. ஆசீர்வதிக்க வாங்க தெய்வமே, என்ன ஆசீர்வதிக்க வாங்க தெய்வமே, என்ன ஆசீர்வதிக்க வாங்க தெய்வமே, என்ன ஆசீர்வதிக்க வாங்க தெய்வமே. எல்லோரும் கரங்களை உயர்த்தி praise the Lord, 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 praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர், இயேசுவே நீர் வல்லவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் தூயவர், இயேசுவே நீர் தூயவர், இயேசுவே நீர் ஆண்டவர், இயேசுவே நீர் ஆண்டவர், இயேசுவே நீர் உன்னதர், இயேசுவே நீர் உன்னதர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. அமர்வோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, அரசர்கள் 2வது புத்தகம் 6வது அதிகாரம் 24 அரசர்கள் 2வது புத்தகம் 7வது அதிகாரம் 1 முதல் 20 முடிய. அரசர்கள் புத்தகம் 2வது புத்தகம் அதிகாரம் 6 சொற்றொடர்கள் 24 முதல், அரசர்கள் 2வது புத்தகம் அதிகாரம் 7 சொற்றொடர்கள் 1 முதல் 20 முடிய. என்ன புத்தகம்? அரசர் புத்தகம். முதல் புத்தகமா 2வது புத்தகமா? எந்த அதிகாரம்? 6ஆம் அதிகாரம். எந்த வசனத்திலிருந்து? 24 எந்த அதிகாரம்? அடுத்து 7வது அதிகாரம் 1 20 முடிய. படிக்கிறீங்களா? எல்லாம் சேர்ந்து படிங்க. பின்னர் சிரியா மன்னன் பெனதாது தன் முழு படையையும் திரட்டிக்கொண்டு சமாரியாவுக்கு சென்று அதை முற்றுகையிட்டான். எந்த நாட்டினுடைய மன்னன்? எல்லாம் சொல்லுங்க பதில். எந்த நாட்டினுடைய மன்னன்? சிரியா நாட்டினுடைய மன்னனுடைய பெயர் என்ன? பெனதாது யாரை முற்றுகையிடுகிறான்? சமாரியாவை முற்றுகையிடுகிறான். எந்த நாட்டு மன்னன்? சிரிய நாட்டு மன்னன். பெயரு பெனதாது. தன்னுடைய முழு படையையும் திரட்டி கொண்டு, ஒருத்தர் விடல, ஒருத்தரை வச்சு விடல, மாறாக தன்னுடைய முழு படையை திரட்டி கொண்டு சிரியாவை நோக்கி அங்கே படையெடுக்கிறான். அங்கே அவர்களை முழுவதுமாக சமாரியாவை நோக்கி படையெடுத்து முற்றுகையிடுகிறான். பிரைஸ் தி லார்ட். அடுத்து படிங்க. எனவே சமாரியாவில் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. என்னன்னாக்கா, இவன் சமாரியாவை முற்றுகையிடுகிறான். சிரிய நாட்டினுடைய மன்னன் பெனதாது முழு படையும் திரட்டி கொண்டு போயிட்டு சமாரியாவை சுற்றி முற்றுகையிடுகிறான். உள்ளே வரவோ போகவோ முடியவில்லை. ஆறுகள் தடுக்கப்படுகிறது, வளங்கள் தடுக்கப்படுகிறது, அவர்களுக்காக எதுவுமே சென்று சேரவில்லை. ஆகவே சமாரியாவில் ஆளுகிற மக்கள் அனைவரும் பெரும் பஞ்சத்தை சந்திக்கிறார்கள்.
அதனுடைய விளைவாக என்ன நடக்கிறது படிங்க. ஒரு கழுதையினுடைய தலை 80 வெள்ளிக்காசுக்கும் புறாவினுடைய எச்சம் கால்படி 5 வெள்ளிக்காசுக்கும் விற்கும் அளவுக்கு அவர்களுடைய முற்றுகை கடுமையாயிருந்தது. சிறிய நாட்டு மன்னன் பேர் என்ன? பெனதாது முழு படையும் திரட்டி கொண்டு சமாரியாவை முற்றுகையிடுகிறான். சமாரியாவை சுற்றி முற்றுகையிடுகிறதுனால எந்த வளங்களும் அவர்களுக்கு செல்லவில்லை, எந்த வளங்களும் அவர்களுக்கு வருவதில்லை. ஆகவே எதுவுமே கிடைக்காம அவர்கள் பஞ்சத்திலே போராடுகிறார்கள். அந்த பஞ்சம் சாதாரண பஞ்சம் அல்ல, கொடிய பஞ்சம். எந்த அளவிற்கு உணவு கிடைக்குதுன்னா ஒரு கழுதையினுடைய தலையை உண்கிற அளவுக்கு உணவு கிடைக்கிறது. ஒரு கழுதையினுடைய தலையை தான் சாப்பிட வேண்டியிருக்கு. ஒரு கழுதையினுடைய தலை எவ்வளோக்கு வாங்குறாங்க? 80 வெள்ளிக்காசுக்கும். புறாவினுடைய எச்சம், அதனுடைய எச்சத்தை கால்படி எவ்வளோக்கு வாங்குறாங்க? 5 வெள்ளிக்காசுக்கு வாங்குறாங்க. கழுது தலைக்கு எவ்வளோ வாங்குறாங்க? 80 வெள்ளிக்காசுக்கு. புறாவினுடைய எச்சத்தை கால்படி எவ்வளோ வாங்குறாங்க? 5 வெள்ளிக்காசுக்கு வாங்குறாங்க. இப்படி இருக்கிற சூழலில் படிங்க 26. இஸ்ரேலின் அரசன் நகர மதில் மேல் நடந்து செல்கையில் ஒரு பெண், அரசே, என் தலைவரே, என்னை காப்பாற்றும் என்று கூக்குரலிட்டாள். அதற்கு அவன் என்ன சொல்றான்? 27, ஆண்டவரே, என்னை காப்பாற்றவில்லை எனில் நான் எப்படி உன்னை காப்பாற்ற? கடவுளே என்னை காப்பாற்றல, நான் எப்படி உன்னை காப்பாற்ற முடியும்? படிங்க. களஞ்சியத்தில் இருந்தா, ஆலையில் இருந்தா என்றான். பின்னர் என்ன நடக்கிறது? நான் இப்போ படிக்காதீங்க, நான் சொல்லும்போது படிங்க. பின்ன என்ன நடக்குதுன்னு சொன்னாக்கா, அவங்க ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. பஞ்சத்தினுடைய உச்சம் அவர்களுக்கு எப்படி இருக்கிறதுன்னு சொல்லி. பஞ்சத்தினுடைய உச்சத்தில் அவங்க என்ன சாப்பிட்றாங்க? சரி, எந்த அரசனை பற்றி சொல்லுது? பெனதாது. எந்த அரசன்? பெனதாது எந்த நாட்டினுடைய மன்னன்? சிரியா நாட்டு மன்னன். எதை நோக்கி படையெடுக்கிறான்? சமாரியாவை நோக்கி படையெடுக்கிறான். அவர்களுடைய பஞ்சம் முற்றுகை கடுமையாக இருந்ததுனால அவங்க என்ன சாப்பிட்றாங்க? கழுது தலையை எத்தனை வெள்ளிக்காசுக்கு சாப்பிட்றாங்க? 80 வெள்ளிக்காசுக்கு. புறாவினுடைய எச்சத்தை கால்படி எத்தோலைக்கு சாப்பிட்றாங்க? இந்த நேரத்தில் அரசன் அங்கே மதில் மேல் நடந்து கொண்டிருக்கிறான். அரசே, எங்களை காப்பாற்றும் என்று இஸ்ரேல் மக்கள் கேட்கிறார்கள். அதற்கு அவன் சொல்கிறான், கடவுளை என்னை காப்பாற்றலைன்னா நான் எப்படி உங்களை காப்பாற்ற முடியும்? களஞ்சியத்தில் இருந்தா, ஆலையில் இருந்தா என்கிற கேள்வியை கேட்குறான். உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறான். அப்பொழுது ஒரு நிகழ்வு நடக்கிறது. 2 பெண்களுடைய பஞ்சாயத்து. இந்த கடுமையான முற்றுகை என்னவா ஆனதுன்னு சொன்னாக்கா, தங்களுடைய பிள்ளைகளை தாங்களே சாப்பிடுறார் சமைத்து. அந்த அளவிற்கு மோசமான உணவு கிடைக்காத ஒரு சூழல். அப்போ 2 பெண்களுக்குள்ள ஒரு போட்டி. என்ன சொன்னாக்கா, இன்றைக்கு உன்னுடைய மகனை சமைத்து சாப்பிடுவோம், நாளைக்கு என்னுடைய மகனை சாப்பிடலான்ட்டு. ஆனால் அவருடைய பஞ்சம் முற்றியதுனால ஒரு பெண் ஏமாற்றி விட்டால், ஒரு மகன் இறந்து விட்டான். அந்த பஞ்சாயத்துக்காக அங்கே போகிறாங்க. இதை கேட்கிற அரசன் தன்னுடைய உடைகளை கிழித்து கொண்டு ரொம்ப கஷ்டப்படுறான். இவ்வளோ பெரிய மோசமான பஞ்சத்தை என்னுடைய தலைமையில் நடக்கிறது அப்படின்னு சொல்லி எப்படியாவது எலிசாவை கொல்ல வேண்டும் என்பதற்காக அவன் செல்கிறான். இப்போ 32வது வசனம் படிங்க. அப்பொழுது எலிசா தம் வீட்டில் பெரியவர்களுடன் அமர்ந்திருந்தார். எலிசாவை சாகடிக்கணும்னு அரசன் போகிறான். யார் போகிறது? இஸ்ரேலினுடைய அரசன் போகிறான். புரியுதுங்களா? இஸ்ரேல் நாட்டினுடைய அரசன் போகிறான். அப்போது என்ன நடக்குது? பெரியவர்களோடு அமர்ந்திருந்தார். அரசன் தனக்கு முன் ஒரு மனிதனை அவனிடம் அனுப்பி இருந்தான். அத்தூதன் வருவதற்குள் எலிசா தம்மோடு இருந்த பெரியோர்களை நோக்கி, இந்த கொலைகார மகன் என் தலையை வெட்டும்படி இதோ ஒருவனை அனுப்பியிருப்பது தெரியவில்லையா? அத்தூதன் வரும்பொழுது அவன் உள்ளே வராதவாறு கதவை அடைத்து விடுங்கள். அவனை பின்தொடர்ந்து வரும் அவன் தலைவனின் காலடி ஓசையும் இதோ கேட்கிறதல்லவா என்கிறார். இவ்வாறு அவர் அவர்களோடு பேசி கொண்டிருக்கையில் அரசன் அவரிடம் வந்து சேர்ந்தான். இப்போ படிங்க. அப்பொழுது அவன், இந்த தீமை ஆண்டவரிடமிருந்தே வருகிறது. அப்புறம் அப்படி இருக்க ஆண்டவருக்காக நான் இன்னும் காத்திருக்க வேண்டும் என்றான். இந்த தீமையே ஆண்டவரிடமிருந்து வருகிறது, நான் ஏன் கடவுளுக்காக காத்திருக்கணும் அப்படின்னு பேசுகிறான். யூதா புத்தகத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, யூதா புத்தகத்தில் யூதா மாடியில் அமர்ந்து ஜெபம் செய்து கொண்டிருப்பாள்.
அவனுடைய கணவன் சமீபத்தில் இறந்திருப்பான். அதிலிருந்து ஒரு மாடியில் உட்காந்து ஜெபம் செய்து கொண்டிருப்பான். கீழே ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கோம். நமக்கு தண்ணி கிடைக்கல, நமக்கு பிரச்சனை ஓயவில்லை என்று சொன்னால் நம்ம சரண்டர் ஆகிடுவோம். இன்னும் 3 நாள் டைம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி டைம் கொடுப்பாங்க. அதை கேட்டு கீழே வருகிற யூதா கேட்பான் அவங்கள, நீங்கள் யார் கடவுளுக்கு டைம் கொடுக்கறது? உன்னோட இருக்கிறவங்களையே நீ புரிஞ்சிக்க முடியலையே, உன் கூட இருக்கிறவங்களே யாருன்னு உனக்கு தெரியலையே, அப்படி இருக்க நீ எப்படி கடவுளுக்கு எதிராக பேச முடியும், கடவுளுக்கு எப்படி டைம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி யூதா கேட்பான். இன்றைக்கு இங்கே அதே மாதிரி ஏன் காத்திருக்க வேண்டும் என்று கடவுளை அவமானம் செய்கிறான். அதன் பிறகு 2வது அரசர் 2வது புத்தகம் 7வது அதிகாரம். அப்பொழுது எலிசா, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள், ஆண்டவர் கூறுவது இது, கடவுளை கேளுங்க, கடவுளுடைய வார்த்தையை கேளுங்க, கடவுள் இதைத்தான் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? நாளை இந்நேரம் சமாரிய நகர் வாயிலில் 1 மரக்கால் கோதுமை மாவு 1 வெள்ளிக்காசுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 வெள்ளிக்காசுக்கும் விற்கப்படும் என்றான். 2வது வசனம். அரசனுக்கு பக்கபலமாயிருந்த அதிகாரி கடவுளின் அடியவரை நோக்கி, இதோ பாரும், ஆண்டவர் வானின் கதவுகளை திறந்து விட்டாலும் இத்தகைய காரியம் நடக்குமா என்று கேட்டான். அதற்கு அவர், இதை நீ உன் கண்களால் காண்பாய், ஆனால் எதையும் உண்ண மாட்டாய். பிரைஸ் தி லார்ட். கவனிங்க, ஒரு சில பேர் இப்போ வந்ததுனால சின்னதாக சொல்லிடலாம். சிரிய நாட்டினுடைய மன்னன் பெனதாது, பெனதாது சமாரியாவை நோக்கி படையெடுக்கிறான். ஃபுல்லாக முற்றுகையிட்டதுனால அவர்களுக்கு எந்த உணவோ வளமோ நீரோ கிடைக்காததுனால அவர்கள் மிகப்பெரிய பஞ்சத்தை சந்திக்கிறார்கள். எந்த அளவிற்கு அவருடைய பஞ்சம் முற்றுகிறது என்றால், ஒரு கழுதை தலையை வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு அந்த கழுதை தலையைக்கு 80 வெள்ளிக்காசு கொடுத்து வாங்குறாங்க. புறாவினுடைய எச்சம் கால்படிய 5 வெள்ளிக்காசு கொடுத்து வாங்குறாங்க. அப்படி அவர்கள் சாப்பிட வேண்டிய சூழல், ஏன் தங்களுடைய பிள்ளைகளையே கொன்று சாப்பிடுகிற அளவுக்கு மிக பெரிய பஞ்சமும் வறுமையும் அங்கே ஏற்படுகிறது. இப்படிப்பட்ட சூழல் தான் இஸ்ரேலின் அரசன் எலிசாவை கொள்வதற்காக செல்லும் பொழுது எலிசா சொல்லுகிற வார்த்தை கேளுங்க, ஆண்டவர் சொல்வது இதுவே, நாளை இந்நேரம் 24 hours டைம். எவ்வளோ டைமு? 24 மணி நேரத்தில் கடவுள் செய்ய போகிற காரியத்தை பாருங்கள். எல்லாம் அவர் சொன்னது பாருங்கள். நாளைக்கு 1 வெள்ளிக்காசுக்கு எவ்வளோ? 1 மரக்கால் கோதுமையும் இன்னொரு வெள்ளிக்காசு கொடுத்தீங்கன்னாக்கா 2 மரக்கால் வார்கோதுமையும் கிடைக்கும். எப்படி சாத்தியம்? அவங்ககிட்ட உணவு இல்லை, பிள்ளைகளை சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள், கழுத தலையை சாப்பிட்றான், புறாவினுடைய எச்சத்தை சாப்பிட்றான். ஆண்டவர் எலிசா மூலமாக சொல்லுகிறார், நாளை இந்நேரம் 1 மணி ஒரே நாளில் அப்படின்னு சொல்லுகிற பொழுது கூட வந்த அதிகாரி சொல்கிறான், ஐயோ வானத்தினுடைய கதவையே கடவுள் திறந்து விட்டா கூட இது சாத்தியம் அல்ல, இது நடக்காது என்று சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். இப்படிப்பட்ட சூழலில் தான் என்ன நடக்குது என்பதை நம்ம பார்ப்போம். அதற்கு முன்பாக ஒரு பாடலோட நாம் பாடுவோம். மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வே, என்னை மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வே, என்னை மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வே, என்னை மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வே.
இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எல்லாம் கரங்களை உயர்த்தி நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எல்லோரும் சேர்ந்து மறவாமல் மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இஸ்ரவேல் மக்கள் அந்த வறுமையிலே, அந்த பஞ்சத்திலே கழுதினுடைய தலையையும் புறாவினுடைய எச்சங்களையும் ஏன் மனிதர்களையுமே உண்டு கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் ஃபுல் ஸ்டாப் வைக்கிறார். நாளை இந்நேரத்தில் சொல்லி எலிசாவின் மூலமாக ஆண்டவர் பேசுகிறார். பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை வழிநடத்தி கொண்டே வருகிறார். நாம் துவண்டு போகும்போது, பிரச்சனைகளில் இருக்கும் பொழுது, என்ன செய்வது என்று விழித்து கொண்டிருக்கும் பொழுது கடவுள் நம்மோடு வாசம் செய்கிறார், வழி நடத்துகிறார். இதுவரை வழிநடத்திய தெய்வமே எபெனேசரின்னு சொல்லி பாடுவோமா? எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனமார நன்றி சொல்வே. பிரியமானவர்களே, இங்கே இஸ்ரேல் மக்கள் துவண்டு போன நேரங்களிலே, பலவீனப்பட்ட நேரத்தில் ஆண்டவருடைய வல்லமை குறுக்கிட்டு, நாளை இந்நேரம் ஒரு வெள்ளிக்காசுக்கு ஒரு மரக்கால் கோதுமை மாவும், ஒரு வெள்ளிக்காசு 2 வார்கோதுமை மாவும் கிடைக்கும் என்று அவர்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அப்படியாக அவர்களுக்கு கிடைக்கிறது. உன்னுடைய பலவீன நேரங்களிலே, தழும்புகளிலே ஆண்டவர் நம்மை வழி நடத்துகிறார். ஜெபிப்போமா? பலவீன நேரங்களில் பேலன் தந்தீரையா, பலவீன நேரங்களில் வேலன் தந்தீரையா. சுகமானின் சுகமானின் தழும்புகளால் சுகமானின் என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை
மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இயேசுவே எங்கள் தெய்வம் உமக்கு நன்றி. எங்களுடைய தடைகளை உடைத்து கொண்டிருப்பதற்காக, சோர்ந்து போன நேரங்களில் எங்களை சுமந்து சென்றதுக்காக நன்றி தகப்பனேன்னு சொல்லி பாடுவோமா? தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி. எல்லாம் மகிழ்ச்சியோட சத்தமா பாடி நன்றி சொல்லுவோமா? நன்றி ஐயா. மீண்டுமாய் நன்றி சத்தமா. மீண்டும் ஒரு முறை நன்றி நன்றி ஐயா. நன்றி மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. Praise the Lord. 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 சரி, அப்பப்போ ஆள் வரதுனால கொஞ்சம் அப்படியே திரும்பமா என்ன நடந்தது அப்படின்றத சுருக்கமாக பார்ப்போம். சரியா? எந்த நாட்டு மன்னன் பெயர்? அரசனுடைய பெயர் என்ன? அவர் எந்த நாட்டினுடைய மன்னன்? அவர் என்ன செய்கிறாரு? படையெடுக்கிறார். எது மேலே படையெடுக்கிறாரு? எது மேலே? சமாரியா மேலே படையெடுக்கிறார். முற்றுகையிடுகிறார். முற்றுகையிட்டதுனால அவங்களுக்கு எந்த உணவும் கிடைக்கல, சோறும் கிடைக்கல, எதுவும் கிடைக்கல. அப்போ என்ன செய்கிறாங்கன்னாக்கா, கடைசியில் வறுமையில் என்ன சாப்பிட்றாங்க? கழுதையினுடைய தலையை சாப்பிட்றாங்க. எவ்வளோ கொடுத்து வாங்குறாங்க? 80 வெள்ளிக்காசு கொடுத்து வாங்குறாங்க. வேற என்ன சாப்பிட்றாங்க? புறாவினுடைய எச்சத்தை சாப்பிட்றாங்க. எவ்வளோ வெள்ளிக்காசு கொடுத்து வாங்குறாங்க? கால்படி 5 வெள்ளிக்காசு கொடுத்து வாங்குறாங்க. எந்த அளவுக்கு உச்சக்கட்டத்தில் போச்சுன்னு சொன்னால், தம் பிள்ளைகளே சமைச்சு சாப்பிட்ற அளவுக்கு, அதில் பஞ்சாயத்து வர அளவுக்கு சாப்பிட்றாங்க. இந்த நேரத்தில் இதை கேள்விப்பட்ட இஸ்ரேலினுடைய அரசன் தன்னுடைய ஆடைகள் எல்லாம் கிழித்து கொண்டு எலிசாவை கொல்லாமல் விட மாட்டேன் எலிசாவை சந்திக்கிற போகும்போது எலிசா பேசுகிற வார்த்தை தான் நம்ம பார்க்குறோம். அது 7வது அதிகாரத்தில் 1வது வசனத்தில் இருக்கிறது. ஆண்டவர் சொல்வதை மட்டும் கேளுங்கள், ஆண்டவர் வாக்கை கேளுங்கள், ஆண்டவர் கூறுவது இதுவே. நாளை இந்நேரம் நடக்காத காரியம், நம்முடைய பார்வைக்கெல்லாம் இதெல்லாம் வாய்ப்பே இல்லை. இதுவரைக்கும் இவ்வளவு நாள் கிடைக்காத உணவு
24 மணி நேரத்தில் நாளை இந்நேரம் சொல்லும்போது சாத்தியமா? அது பொதுவாக சாத்தியமா? சாத்தியம் கிடையாது. நடக்குமா? நடக்காத ஒரு விஷயம். அப்படி தான் எல்லாம் பார்த்தாங்க. நாளை இந்நேரம் ஒரு வெள்ளிக்காசுக்கு ஒரு மரக்கால் கோதுமை மாவும், ஒரு வெள்ளிக்காசுக்கு 2 மரக்கால் வார்கோதுமை மாவும் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்கிறாரு. அதை கேள்விப்பட்ட அரசனோடு வந்த அதிகாரி, இதெல்லாம் வாய்ப்பே இல்லையா, ஆண்டவர் வானத்தினுடைய பலகணிகளை திறந்து விட்டாலும் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது, இதற்கு சாத்தியம் இல்லை என்று சொல்லுகிறார். அதற்கு தான் எலிசா சொல்லுகிறார், நீ இதை உன் கண்களால் காண்பாய், ஆனால் நீ உண்ண மாட்டாய். கவனிங்க, என் கோபத்தில் சொல்கிறார், இதை உன் கண்களால் காண்பாய். ஏன்னா ஆண்டவருடைய வல்லமையும் ஆற்றலையும் இகழ்ந்துரைத்து ஒருத்தர் ஆண்டவருடைய அடியார் சொல்கிற, ஆண்டவர் சொல்கிறதை கேளுங்க, ஆண்டவர் தான் சொல்கிறாருன்னு. ஆனால் அதை ஏற்றுக்கல. அதனுடைய விளைவாய் நீ காண்பாய், ஆனால் நீ உண்ண மாட்டாய் என்று சொல்கிறார். இப்போ படிங்களேன். இப்போ 3வது வசனம் படிங்க. நகர வாயிலின் அருகே 4 தொழுநோயாளிகள் இருந்தனர். பாருங்க, இந்த தொழுநோயாளர்களை பற்றி நாம் படிக்கிற பொழுது அவர்கள் குருவிடம் காண்பிக்க வேண்டும். அவர்களுக்குள்ளாக தொழுநோய் இருந்தால் அவர்கள் நகரத்துக்கு வெளியே தள்ளப்படுவார்கள். புரியுதுங்களா? நகரத்துக்குள்ளே வசிக்க மாட்டாங்க, அவர்கள் நகரத்துக்கு வெளியே தள்ளப்படுவார்கள் என்பதை நாம் பார்த்துருக்கிறோம். இப்போ நகரத்துக்கு வாயிலின் அருகே வெளியே எத்தனை பேர் இருக்காங்க? அவங்க யாரு? 4 தொழுநோயாளர்கள் இருக்கிறார்கள். அவங்க என்ன செய்கிறாங்க பாருங்க. இவர்கள் ஒருவரிடம் சாவை எதிர்நோக்கி, நாம் ஏன் இங்கு உட்கார்ந்திருக்க வேண்டும்? நாம் நகருக்குள் செல்வோமாயின் நகரில் பஞ்சம் இருப்பதால் நாம் செத்து போவோம். இங்கேயே தங்கியிருந்தாலும் சாக வேண்டியதுதான். வாருங்கள், சிரியாவின் பாசறைக்கு சென்று அங்கு தஞ்சம் புகுவோம். அவர்கள் நம்மை வாழவிட்டால் நாம் உயிர் பிழைப்போம், அவர்கள் நம்மை கொன்று போட்டால் செத்து போவோம் என்று பேசிக்கொண்டார்கள். யார் பேசுறது? எத்தனை பேர்? அவங்க 4 தொழுநோயாளர்கள். எப்பவுமே வெளியில் தான் இருப்பாங்களே, அவங்க பேசிக்கிறாங்க. டேய், நம்ம ஏன் எப்படி சாக போகிறோம்? நம்ம இங்கிருந்து சாகிறத விட உள்ளே போவோம். உள்ளே போய் அவரிடத்துல அவங்க சிறிய நாட்டினுடைய அவங்களுடைய கேம்புக்கு போவோம். அவங்க வாழ விட்டால் பார்ப்போம், இல்லைன்னா சாகச்சா பரவாயில்லன்னு சொல்லிட்டு ரொம்ப தைரியமாக உள்ளே நடந்து போகிறாங்க. அதுதான் முக்கியம். இந்த பகுதியிலே முக்கியமான விஷயம் அவங்க உள்ளே செல்வது தான். யார் உள்ளே செல்வது? தொழுநோயாளர்கள் 4 பேருக்கு உள்ளே செல்வது தான். படிங்க. அதுறோம். இருள் கவிழ்ந்த வேளையில் அவர்கள் சிறியரின் பாசறையின் எல்லையை நெருங்கிய பொழுது அங்கே ஒருவரும் இல்லை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எங்கே போனாங்க? இருங்க. சிரியாவின் பாசறையில் தானே முற்றுகையிட்டு இவ்வளவு நாள் இருக்கிறாங்க. பெனதாதினுடைய முழு படைகள் தானே ஃபுல்லாக தங்கியிருந்தது. இவ்வளோ நாள் முற்றுகையிட்டு அவங்க கழுத தலையும் புறாவின் நட்சத்தையும் பிள்ளைகளையும் சாப்பிடுகிற அளவுக்கு வறுமை உண்டாக்கியது அவங்க தானே. இந்த 4 பேர் போகும்போது எங்கே போனாங்க? எங்கே இருக்கிறாங்க? படிங்க, அடுத்து படிங்க. ஏன் அங்கு ஒருவரும் இல்லை, ஏனெனில் தேர்கள், குதிரைகள், பெரும்படை ஆகியவற்றின் பேரொளியை சிரியா படையினர் கேட்கும்படி தலைவர் செய்திருந்தார். பிரைஸ் தி லார்ட். என்ன படைகள்? தேர்கள், குதிரைகள், பெரும்படை ஆகியவற்றின் பேரொளி. என்னென்ன படைகள் சொல்லுங்க பாப்போம்? தேர்கள், குதிரைகள், பெரும்படை. அவங்களுக்கு சத்தம் பயங்கரமாக, தேர்கள்லாம் வர மாதிரியும் பெரும்படைகள் வரா மாதிரியும் பெரிய சத்தம் கேட்குது. யார் நடந்து போனது? கடைசியில் யார் நடந்து போனா? உள்ள தொழுநோயாளிகள் நடந்து போறாங்க. எத்தனை பேர் நடந்து போறாங்க? அந்த 4 பேர் நடந்து போறது அவங்களுக்கு எப்படி கேட்டிருக்கோம் அப்படின்னாக்கா, அது பெரும்படைகள் வரும்படியாகவும் தேர்ப்படைகள் வருவது மாதிரியும் பேரொளி எழுமன உடனே புகுந்தடிச்சு ஓடுறானுங்க. இந்த இடத்த விட்டுட்டு, முற்றுகையிட்ட இடத்தை விட்டு. அவங்க என்ன சொல்றாங்கன்னு படிங்க. அடுத்தது, சிரியா படை கேட்கும்படி தலைவர் செய்திருந்தார். எனவே அவர்கள் ஒருவரை நோக்கி, இதோ இஸ்ரேல் அரசன் தனக்கு துணையாக இத்திய அரசர்களையும் எகிப்திய அரசர்களையும் கூலிக்கு அமர்த்தி கொண்டு நம்மை தான். எப்படின்னாக்கா, அவன் பக்கத்து நாட்டு ஆளுங்கள்லாம் இஸ்ரேல் அரசன் கூட்டுக்கு வரான்டா, வாங்க நம்ம தப்பி பிழைப்போம், ஓடுவோன்னு சொல்லிட்டு ஓடுறானுங்க. எல்லாம் யாரும் அங்கே இல்லை. பிரைஸ் தி லார்ட். படையை படையால் தான் முறியடிக்க முடியும், போரை போரால் தான் முறியடிக்க முடியும்.
வாய் சண்டையால் தான் முறியடிக்க முடியும், துரோகத்தை துரோகத்தால் தான் முறியடிக்க முடியும். நம்ம சிந்தனைகள்லாம் கடவுள் உடைச்சிட்டு ஒன்றுமே இல்லாமல் வெறும் 4 தொழுநோயாளர்களுடைய நடையை வைத்து, சாதாரண நாள் மாதிரி நட, தொழுநோயாளர் கை காலில் குஷ்டம் பிடிச்சவங்க எப்படி நடந்து போவாங்க, அந்த நடை படையை போல கேட்க செய்தார். பிரைஸ் தி லார்ட். அவங்க ஓடுறாங்க, அந்த இடத்தை விட்டு ஓடுகிறார்கள். அவங்க நினச்சா, டே எல்லாரையும் கூட்டு வராங்க, வாருங்கள் ஓடுவோம் என்று ஓடுகிறான். அப்புறம் எனவே அவர்கள் இருள் கவிழ்ந்த வேளையில் ஓட்டம் பிடித்தனர். 5வது வசனம் என்ன ஆரம்பிக்குது? 5வது வசனம் என்ன ஆரம்பிக்குது? இருள் கவிழ்ந்த வேளையில். 7வது வசனம் என்ன சொல்லுது? இருள் கவிழ்ந்த வேளையில். புரியுதுங்களா? அப்போ ஒரே டைம்ல நடக்கு. இவங்க ஓடுறதும் ஒரே டைம், அவர்கள் வர்றதும் ஒரே டைம்னா, அந்த சத்தம் யாருடைய சத்தம்னா தொழுநோயாளர்களுடைய சத்தம். சாதாரணமாக நடந்து போயிருப்பாங்க கஷ்டப்பட்டு. ஆனால் அவர்களுக்கு எப்படி கேட்டது? கடவுள் எப்படி விடுதலையை தருகிறார் என்பதனுடைய அடையாளம் இது. கடவுளால் எப்படி விடுதலையை தர முடியும் என்பதனுடைய அடையாளம் இது. நமக்கு முன்பாக வைக்கப்பட்ட சவால்கள்லாம் சான்ஸே இல்லை, அப்படிப்பட்ட மனநிலையோடு வந்திருப்போம். இது கடைசி கட்டம், இதுதான் வாய்ப்பு இல்லை, முடிஞ்சு போச்சு, இனி சான்ஸ் இல்லை. நிறைய பேர் வந்திருக்கலாம். உங்களில் பல பேருடைய எண்ணங்களும் ஜெபங்களும் கூட அப்படி இருந்திருக்கலாம். எல்லா டாக்டரும் பார்த்தாச்சு, எல்லாம் முடிஞ்சிடுச்சு, இனி வாய்ப்பே இல்லைன்னு வந்திருக்கலாம். வாய்ப்பே இல்லாதவர்களை தான் ஆண்டவர் எப்படி உயர்த்துகிறார் என்பதை சொல்லித் தருகிறது. இருள் கவிழ்ந்த வேளையில் தொழுநோயாளர்கள் உள்ளே நுழைகிறார்கள். இருள் கவிழ்ந்த வேளையில் இங்கே இருக்கிற சிறிய படையினர் ஓடுகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். படிங்க. தங்கள் கூடாரங்களையும் கழுதைகளையும் பாசறையையும் அப்படியே விட்டு, அவனுக்கு எந்த அளவுக்கு பயம் இருந்தா ஒன்றை கூட எடுக்காம, ஒரு பொருளை கூட எடுக்காம, விலங்குகளை கூட கெட்டுவிட்டு போகாம ஓடி இருப்பார்கள். தப்பி ஓடினர். 8வது வசனம் படிங்க. ஆகவே இந்த தொழுநோயாளர்கள் பாசரின் எல்லையை நெருங்கி ஒரு கூடாரத்தின் உள்ளே நுழைந்து இவங்க ஜாலியாக உண்டு குடிக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்புறம் மேலும் அங்கிருந்து வெள்ளி பொன் ஆடைகள் முதலியவற்றை எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்தனர். மீண்டும் திரும்பி வந்து வேறொரு கூடாரத்தில் புகுந்து அங்கிருந்தவற்றையும் கொண்டு போய் ஒளித்து வைத்தனர். அப்புறம் அவர்கள் ஒருவரிடம், நம்ம செய்கிறது தப்பு, இந்த நாள் நல்ல செய்தியின் நாள், முக்கியமான ஒரு விடுதலையின் நாள், இது நாளை காலை வரை வெளியிடாது மௌனமாக இருந்தால் நாம் நம்மளை குற்றவாளி ஆகிடுவாங்க, வாருங்கள் நம்ம போய் அறிவிப்போம், இதை போய் அரச மாளிகையில் அறிவிப்போம்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. அப்புறம் 10வது வசனம். அவர்கள் சென்று நகர வாயிற் காவலனை அணுகி, நாங்கள் சிறியரின் பாசறைக்குள் சென்றோம், அங்கே யாரையும் பார்க்கலங்க, அங்கிருந்த குதிரைகள் கழுதைகள் கூடாரங்கள் அப்படியே இருந்ததுன்னு தெரிவிக்கிறாங்க. அப்போ அதுவா 11வது வசனம் படிங்க. வாயிற்காவலர் இதை உரத்த குரலில் சொல்ல அரச மாளிகைக்கு தெரிவிக்கப்பட்டது. 12. அரசின் இறைவேலையை எழுந்து தன் பணியாளரை நோக்கி, அவர் டவுட் பண்ணுறாரு, சிறியர் நமக்கு ஏதோ துரோகம் பண்ணுறானுங்க, கொஞ்சம் ஸ்லோவாக, நாம் பட்டினியால் வருவதை அறிந்து அவர்கள் தங்கள் பாசறையை விட்டு வெளியேறி இஸ்ரேல் நகர்ந்து வெளியேறுவர். அப்பொழுது நம்ம சாப்பாடெல்லாம் இங்கே வச்சுட்டு போனோம்னா அவன் சாப்பாடு இருக்குன்னு வருவான், அந்த நேரத்தில் புகுந்து அடிக்கலான்ட்டு சிறியர்கள் பிளான் பண்ணுறாங்கன்ட்டு அவர் நினைக்கிறார். அவர் என்ன செய்கிறாருன்னா 13வது வசனம் படிங்க. ஒரு நிமிஷம் 12 13 படிங்கம்மா. பணியாளர் ஒருவன் இங்கே எஞ்சியுள்ள குதிரைகள் ஒரு தண்டனை ஓட்டிக்கொண்டு செல்லட்டும். ஓகே, சரி, நான் சொல்கிறேன் ஷார்ட்டா. இந்த 13, 14, 15 என்ன இருக்குன்னா, இவன் டவுட் பண்ணிவிட்டு இவங்க வேணும்ட்டே நம்மளை சாக்கடிக்கிறதுக்காக சாப்பாடெல்லாம் வச்சுட்டு போயிருக்காங்க, நம்ம ஒரு வேளை சாப்பிட்டோன்னா நம்மளை சாக்கடிச்சிடுவாங்கன்ட்டு ரொம்ப கம்மியான ஆளை போயிட்டு வாங்கன்னு அனுப்புகிறார். அவங்க போயிட்டு வாங்க என்று சொல்லி அனுப்புகிறார். அப்புறம் பாருங்கள் 15 படிங்க. சிறியரை தேடி யோர்தான் வரை போனார்கள். சிறியர் தப்பி ஓடிய வேகத்தில் விட்டிருந்த ஆடைகளையும் படைக்கலன்களும் சிதறி கிடந்தன. அத்தூதர்கள் அரசனிடம் திரும்பி வந்து அதை தெரிவித்தார்கள். உடனே மக்கள் புறப்பட்டு சென்று
சிறியர் பாசறையை கொள்ளையடித்தனர். அதன் பிறகு இப்போ பாருங்கள், இதான் முக்கியம் இல்லைங்களா? இப்போ கொஞ்சம் பேர் அனுப்புகிறாரு, அப்போ கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. யோர்தான் வரைக்கும் போகிறாங்க, யோர்தான் ஆற்று வரைக்கும். அங்கே படைக்கல்னு தூக்கி போட்டு ஓடி போயிடுறான், ட்ரெஸ்ஸு கண்டு போயிடுது, அப்படிலாம் ஓடி இருக்கானுங்க. அப்படின்னா எவ்வளோ பயத்தோடு ஓடி இருப்பாங்க பாருங்கள். எப்படி இருந்த அவர்கள் எப்படி ஆனார்கள் என்பதை விவிலியம் குறிப்பிடுகிறது. இப்போது ஆண்டவருடைய வாக்கு அருளப்பட்டது நிறைவேறுதா இல்லையா அப்படின்றத சொல்கிறாங்க. படிங்க 16. உடனே மக்கள் புறப்பட்டு சென்று சிறியர் பாசறையை கொள்ளையடித்தனர். இவ்வாறு ஆண்டவருடைய வாக்கின்படி ஒரு மரக்கால் கோதுமை ஒரு வெள்ளிக்காசுக்கும் 2 மரக்கால் கோதுமை ஒரு வெள்ளிக்காசுக்கும் விற்கப்பட்டன. ஆண்டு சொன்னது நிறைவேறிச்சா? 24 மணி நேரத்தில் நிறைவேறிச்சா? நாளை இந்நேரம் சொன்னார், நிறைவேறிச்சா? கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. தொடக்க நூல் புத்தகத்தில் 18வது அதிகாரத்தில் அந்த 3 பேர் ஆண்டவருடைய அடியார்களை ஆபிரகாம் கூட்டு வந்து சாப்பிட்டு இருக்கும் பொழுது, உங்களுக்கு குழந்தை இல்லையா, அடுத்த வருஷம் இளவேனில் காலத்தில் நாங்கள் வருவோம், அப்போ நீங்கள் குழந்தையோடு இருப்பீங்கன்னு சாரா அப்படியே சைடில் திரும்பி அந்த பிள்ளை பக்கம் தனக்குள் சிரித்து கொள்வாள். நகைச்சுவை. உன்னை சாப்பிட்டு கொண்டு வந்த அடியார்கள் இருப்பேன், சாரா ஏன் சிரிக்கிறாய்? சாரா ஏன் சிரிக்கிற? கடவுளால் ஆகாதது எதுவும் இல்லை என்று உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறது இருக்கும் 18வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா. அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுள் ஆகாதது ஒன்றுமில்லை. எலிசா சொன்ன வாக்கின்படி 24 மணி நேரத்தில் அவர்களுக்கு ஒரு வெள்ளிக்காசுக்கே எல்லாம் கொடுத்தது. புரியுதுங்களா? எல்லா தடைகளும் உடைந்ததை காமிக்கிறாங்க. அதன் பிறகு படிங்க. அரசன் தனக்கு பக்கபலமாக இருந்த அதிகாரியிடம் நகர்வாயிலின் காவல் பொறுப்பை ஒப்படைத்திருந்தான். மக்கள் நகர்வாயில் அவனை மிதித்து போடவே அவன் இறந்து போனான். அவன் பார்த்தானா? இந்த நிகழ்ச்சி அவன் பார்த்தானா இல்லையா? ஆனால் உண்டானா? ஆண்டவருடைய வாக்கு நிறைவேறியது. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரை இகழ்ந்து பேசும், ஆண்டவரை நம்பணும், ஆண்டவரை நம்பிக்கை வைக்கணும், ஆண்டவர் மேலே முழுமையான நம்பிக்கை வைக்கணும். இன்றைக்கு சிறிய நாட்டு மன்னன் சமாரியாவை முற்றுகையிட்டு அவர்களுக்கு உணவு ஒன்றுமில்லாமல் செய்கிறான். அவன் கழுது தலையும் புறாவின் நட்சத்திரையும் மனிதர்களுமே உண்ணுகிற அளவுக்கு போயிட்டு அவ்வளோ கேவலமான வாழ்க்கையில் இருந்த பொழுது எலிசா சொல்லுகிறார், நாளைக்கு இந்நேரம் 24 hours டைம், ஒரு நாள் டைம், இந்த ஒரு நாள் எல்லாம் மாறும் என்றார். நம்பல ஒரு சில பேர், ஆனால் ஆண்டவருடைய வாக்கு அங்கு நிறைவேறுகிறது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களிலே நமக்கு எதிராக வாய்க்கப்பட்ட பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், உடல்நல குறைவுகள், பொருளாதார தடைகள், எவ்வளோ தடைகள் விலகாமல் இருந்திருக்கலாம். அது பெரிய ஒரு விளைவை ஏற்படுத்தியிருக்கலாம், பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். எந்த அளவிற்கு கேவலமாக மனிதர்களே உண்டார்களோ அந்த அளவிற்கு நம்முடைய பிரச்சனைகள் மிக மிக தரம் தாழ்ந்து போயிருக்கலாம். ஆண்டவர் இந்த நாளிலே ஒரு வார்த்தை சொல்லுகிறார், ஆண்டவருடைய கரங்களால் எல்லாம் ஆகும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆண்டவருடைய கரங்களால் எல்லாம் ஆகும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய கரங்களால் எல்லாம் ஆகும். ஆண்டவரால் எல்லாம் முடியும் என்பதை ஆண்டவர் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறார். ஆக இந்த நேரத்தில் பக்தியோட ஒப்பு கொடுக்குற நேரம், ஆண்டவருக்கு முன்பாக மௌனமாய் நம்முடைய தடைகள், நிறைவேறாத தடைகள், எந்தெந்த இடத்துல நம்ம முன்னேற முடியாமல் முட்டுக்கட்டையாக இருக்கிறதோ, குழந்தை இல்லாமல், திருமண வரன் அடையாமல், குடும்ப பிரச்சனைகளோட, உடல்நல குறைவுகளோட, எந்த முயற்சி எடுத்து ஜெயிக்க முடியாமல், செய்கிற பணிகளிலே மகிழ்ச்சி இல்லாமல், செய்கிற தொழிலில் வெற்றி இல்லாமல் இருக்கிற எல்லா விதமான தடைகளையும் நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களா? மகிழ்ச்சியே இல்லை, எல்லாம் இருக்குது என்கிட்ட, மகிழ்ச்சி இல்லை, சந்தோஷமாக சிரிக்க முடியல, மகிழ்ச்சியாக இல்லை, நிம்மதி இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஒப்பு கொடுக்குற உன்னதமான நேரம். முழந்தால் படிடுங்க பிள்ளைகளே. ஆண்டவரை நோக்கி உம்மை தான் நம்பி இருக்கிறோம் சொல்லி நம்ம பாடுவோம். விவிலியத்தில் ரொம்ப அழகாய் நம்ம பார்க்கும் 2 குறிப்பேடு 20 ஆண்டவரே, நாங்கள் உண்மை தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கோம், எங்களுக்கு பலம் இல்லை, நீங்கள் ஏதாவது சொல்கிறீங்க, நம்புறீங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுக்குற போது வெற்றி அடைகிறார்கள். இந்த பாடலோடு நீங்கள் ஒப்பு கொடுங்கள். ஆண்டவரே, உண்மை தான் நம்பியிருக்கிறோம், உண்மையென்று எங்களுக்கு யாரும் இல்லை ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலையும் அற்புதம் செய்யுங்க. சமாரியாவில் அற்புதம் செய்த தெய்வமே, எங்களுடைய குடும்பங்களிலே, எங்களுடைய ஊரிலே, எங்களுடைய வாழ்விலே, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்விலே, எங்களுடைய பிள்ளைகள் வாழ்வில் அதிசயம் செய்யுங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுக்குறேன். ஒப்பு கொடுப்போமா?
உம்மைத்தான் நம்பியிருக்கின்றோ, உம்மையன்றி யாரோ இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கின்றோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கின்றோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. கரங்களை உயர்த்தி உம்மைத்தான் நம்பியிருக்கின்றோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோ ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கின்றோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. தெய்வமே, இதோ எங்களை பெரும்படை திரட்டி கொண்டு வருகிறது. எங்களுக்கு என்ன செய்வது என்பது தெரியவில்லை. எங்களுடைய கண்கள் எல்லாம் உம்மையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. நீங்க ஏதாவது செய்வீங்க என்ற நம்பிக்கையில் என்ற ஜெபம் 2 குறிப்பேடு 20 சொல்லப்பட்டிருப்பது போல, எங்கள் தெய்வமே, இதோ நாங்கள் உம்மை நோக்கி கரங்களை உயர்த்தி கெஞ்சி கொண்டிருக்கிறோம் தகப்பனே. உம்மை நோக்கி நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்க ஆண்டவரே எங்கள் குடும்பத்துல ஏதாவது செய்வீங்க, எங்க குடும்பத்துல மாற்றத்தை தருவீங்க, எங்களுடைய தடையை ஒடுப்பீங்க நம்புறோம் தகப்பனே. ஆண்டவரே, நீங்க தான் ஏதாவது செய்யணும்னு சொல்லி ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுங்கள். உங்களுடைய தடைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. எதிலிருந்து நீங்கள் விடுதலை பெறணும்னு நினைக்கிறீங்களோ ஒப்பு கொடுங்கள். எதற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. பெயர்களை சொல்லி ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிற தகப்பனே, நீங்க ஏதாவது செய்யணும்பான்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்து நிற்கிறோம். நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். கரங்களை உயர்த்தி, நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்து நிற்கிறோம். நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்து நிற்கிறோம். நீ சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு, நீர் சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். உங்க முகத்தையே நோக்கி எல்லாரும் சேர்ந்து அற்புதம் செய்யுங்கப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உண்மைதான் நம்பி இருக்கோம் இயேசுப்பா. உண்மைதான் நம்பி இருக்கோம் இயேசுப்பா. எல்லாம் சேர்ந்து அற்புதம் செய்யுங்கப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. இயேசுவே, எங்களை தொடும்படியாக ஒப்பு கொடுக்கிற தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை தொடுவீராக. நம்பி இருக்கின்றோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு அவமானம், எவ்வளவு அசிங்கங்களை நாங்கள் சுமந்து கொண்டு இருக்கிறோம் தகப்பனே. வாழ முடியாம சகித்து கொண்டு எவ்வளோ காரியங்களை நாங்கள் பொறுத்து கொண்டு தகப்பனே, கண்ணீரோட உன்னுடைய பாதத்திலே வந்து நிற்கிறோம் தகப்பனே. எங்களுடைய பிரச்சனைகள், வேதனைகள், எங்களுடைய எல்லாம் வெக்கத்தை விட்டு ஆண்டவரை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நினைக்கிறீங்களா? ஒப்பு கொடுங்கள். தனிமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளே, பிள்ளைகளுடைய அரவணைப்பின்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளே, தனித்து விடப்பட்டவர்களே, கணவனின்றி மனைவியின்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளே, என் தெய்வம் இயேசு இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதிக்கிற உன்னதமான நேரம் ஆண்டவரை நோக்கி ஒப்பு கொடுங்கள். நீங்கையோ அவமானம் சகித்து கொண்டு உம் சிறகின் நிழலில் வந்து நிற்கிறோம். நிந்தையும் அவமானமும் சகித்து கொண்டு உம் சிறகின் நிழலிலே வந்து நிற்கிறோம்.
நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில், நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில், நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில், நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில் உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். இயேசுவே, உங்க கரத்தையே நோக்கி அற்புதம் செய்யுங்கப்பா. இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மை தான் நம்பி இருக்கோ ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மை தான் நம்பி இருக்கோ ஏசப்பா. உம்மை தான் நம்பி இருக்கின்றோம். இயேசுவே, உம்மையன்றி யாரோ இல்லையப்பா. உம்மை தான் நம்பி தூரம் கரங்களை உயர்த்தி ஆண்டவர் இயேசுவின் மீது உங்களுடைய கண்களை பதிய வைத்து, அப்பா உம்மை தான் நோக்கி இருக்கிறோம், நீங்க ஏதாவது செய்வீங்க நம்பிக்கையில் இருக்கிறோம் சொல்லி, ஏதோ உங்களை குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிற நேரம் இயேசு உங்களை உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால்வரை தம்முடைய பரிசுத்த ரத்தத்தினால் பாய்ச்சி ரத்த நாளங்களிலும் எலும்பு மஜ்ஜைகளிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திரு உடலால் திரு ரத்தத்தால் நீங்கள் கழுவிப்பட்டு விடுதலையை பெறும்படியாய் ஒப்பு கொடுங்கள். இதோ உங்களுடைய குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிற நேரம், உங்களுடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிற நேரம், இதோ ஆண்டவர் இயேசு உங்களிலே நிறைவாய் இறங்கி ஆசீர்வதிக்கிற நேரம். அப்பா தகப்பனே, என்னுடைய தடைகள் எல்லாம் உடைய ஆண்டவரே சொல்லி ஒப்பு கொடுங்க. உங்களுடைய தடைகளை ஒப்பு கொடுங்கள் ஆண்டவரே. குழந்தை இல்லாம இருக்கிற என்னுடைய மகனை மகள் ஆசீர்வதிங்கப்பா சொல்லி ஒப்பு கொடுங்க. என்னுடைய பிள்ளைகளுடைய கனி ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அவருடைய கருவின் கனி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. பல வருடங்களாக குழந்தையிட்டு இருக்கிற என்னுடைய பிள்ளையை தொடுங்கப்பான்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. இதோ இந்த நேரத்தில் திருமண தடையா இருக்கிற, திருமண தடையோடு வந்திருக்கிற பிள்ளைகளே, எதை பார்த்தாலும் எனக்கு நிக்கல, எதை பார்த்தாலும் எனக்கு அமையல நினைக்கிறீங்களா? இயேசுடைய திரு காயங்களுக்குள்ளாக உங்களை ஒப்பு கொடுங்கள். இயேசு கிறிஸ்துடைய வல்லமையான கரங்களிலே உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. இயேசுவே உம்மையே நம்பி இருக்கிறோம், இயேசுவே உம்மையே நோக்கி இருக்கிறோம் சொல்லி ஒப்பு கொடுங்க. என் பிள்ளைகளை இந்த வேளையிலே உங்களுடைய குழந்தைகளை ஒப்பு கொடுங்கள். உங்களுடைய குழந்தைகளை ஒப்பு கொடுங்க. உங்களுடைய பேர குழந்தைகளை ஒப்பு கொடுங்க. உங்களுடைய பேர குழந்தைகளை ஒப்பு கொடுங்கள். உங்களுடைய மகளை ஒப்பு கொடுங்க. இயேசுவே உம்முடைய திரு காயங்களால் எங்களுடைய பிள்ளைகளை கழுவுங்க ஆண்டவரே சொல்லி ஒப்பு கொடுங்க. படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளே மேல் ஆண்டவரே உம்முடைய கரங்கள் பட வேண்டும் சொல்லி ஒப்பு கொடுங்க. ஞானத்தோட கல்வியோட பிள்ளை வழி நடத்தப்பட வேண்டும் சொல்லி ஒப்பு கொடுங்க. ஒழுக்கத்தோடு என் பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் வழி நடத்தணும் சொல்லி ஒப்பு கொடுங்க. ஏசப்பா என் பிள்ளை ஆண்டவரே ஆசீர்வதிங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவரே உம்முடைய திருக்கரங்களை என் பிள்ளை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லுங்க. ஒப்பு கொடுக்கிற உன்னதமான நேரம் குடும்பத்தில் இருக்கிற பொருளாதார சுமைகளை ஒப்பு கொடுங்க. கடன் தொல்லைகளால ஏதோ கொடுத்த பணத்தை வாங்க முடியாம கொடுக்க முடியாம இருக்கிற பிள்ளைகளே ஆண்டவருடைய திரு காயங்களிலே உங்களை ஒப்பு கொடுங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய திருநாமத்தினால் உங்களுடைய தடைகள் உடையட்டும். இயேசுவினுடைய நாமத்தினாலே உங்களுக்காக வாய்க்கப்பட்டிருக்கிற தடைகள் இந்த நேரத்தில் உடை தெரியப்படட்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய திரு ரத்தத்தினால் உங்களுடைய தடைகள் உடை தெரியப்படட்டும். ஒப்பு கொடுங்கள் பிள்ளைகளே, உங்களுடைய குடும்பத்தை ஒப்பு கொடுங்க. பொறுப்பற்ற கணவன், பொறுப்பற்ற மனைவி, பொறுப்பற்ற பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய திரு காயங்களுக்குள்ளாக உங்களை ஒப்பு கொடுங்க. இயேசுடைய வல்லமையான கரங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிற நேரம், மகிழ்ச்சி இல்லாம, சமாதானம் இல்லாம, ஒற்றுமை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளே, எல்லாம் இருந்தும் நிம்மதி இல்லை ஆண்டவரே. எனக்கு நிம்மதி இல்ல ஆண்டவரே, எனக்கு அமைதி இல்ல ஆண்டவரே, நான் சந்தோஷமா வாழ முடியல நினைக்கிற பிள்ளைகள் ஆண்டவருக்குள்ளாக உங்களை ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவருடைய பாதத்திலே உங்களை ஒப்புக்கொடுங்கள். பிரிந்து வாழுகிற பிள்ளைகளை ஒப்புக்கொடுங்கள். ஒன்றும் இல்லாத பிரச்சனைக்காக ஆண்டவரே என் பிள்ளைகள் பிரிந்து வாழறாங்க தகப்பனே, உம்முடைய கரங்கள் அவர்களை ஒன்று சேர்க்கணும் ஒப்புக்கொடுங்கள். உங்களுடைய தொழில்களை ஒப்புக்கொடுங்க.
செய்கிற பணிகளை நிம்மதி இல்லாத பண்ணி ஒரே பிரச்சனையா இருக்கு ஆண்டவரே, ஒப்பு கொடுங்கள், பிள்ளைகளை ஒப்பு கொடுங்கள். இயேசுவே இயேசுவே சொல்லுங்க, இயேசுவே 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 சொல்லுங்க. இயேசுவே சொல்லி உங்க பெயரை சொல்லி ஒப்பு கொடுங்க. இயேசுவே சொல்லி உங்களுடைய குடும்பத்தினுடைய பெயரை சொல்லி ஒப்பு கொடுங்க. இயேசுவே 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 ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினால் கடவுள் உங்களை தொடுவாராக. இயேசுவே சொல்லுங்க, இயேசுவே 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 ஒப்பு கொடுங்க. இதோ உடல் நல குறைவோட, உடல் நலன் இல்லாம வலியோட வேதனையோட பல நாட்கள் பிரச்சனையோட மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிற, இங்கு ஜெபித்துக் கொண்டிருக்கிற, இன்னும் ஏராளமா யூடியூபின் வழியாக ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை கடவுள் தொடும்படியா ஒப்பு கொடுப்போமா? இயேசுவே நீ தொடணும்பான். இயேசுவே இயேசுவே நீ தொட்டால் போதும், என் உடல் எல்லாம் அற்புதம் காணும். எல்லாம் உங்களுடைய கரங்களை தலைமையில வைங்க. உங்களுடைய சிரசின் மீது, உங்களுடைய தலையின் மீது வைத்து ஆண்டவர் எந்த இடத்துல உங்களை தொட்டு குணப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ, யாருக்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்களோ அவர்களை வைத்து ஜெபியுங்கள். இயேசுவே நீ தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். ஆமென். இயேசுவே நீ சொன்னால் போதும், இயேசுவே என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். ஆமென். இயேசுவே தொடுங்க ஆண்டவரே, இயேசுவே தொடுங்கப்பா. இயேசுவே 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 சொல்லி இயேசுடைய திருநாமத்தின் பேரால் ஜெபிங்க. இயேசு என்கிற ஜெபிக்கிற வேளையில் ஆண்டவர் மாற்றங்களை தருகிற நேரம், இயேசு தொடுகிற நேரம். இயேசுவே இயேசுவே என் பிள்ளையை தொடுங்க ஆண்டவரே, என் மகளை தொடுங்க ஆண்டவரே. இயேசுவே 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 சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையான கரங்கள் உங்களை தொடட்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையான ஆசீர்வாதம் உங்களை தொடட்டும். இயேசு உங்களை சாட்சி வதைக்கிற எல்லா விதமான காரியங்கள் தொடட்டும். ஒப்பு கொடுப்பீர்களா? சாத்தானுடைய சூழ்ச்சிகள், பில்லி சூனிய கட்டுகள், மந்திர மாந்திரிகங்கள், இவற்றிலிருந்து ஆண்டவரே எல்லா விதமான கட்டுகள் இருந்து எங்களுக்கு விடுதலை தாங்கப்பா. மனதளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களை ஒப்புக்கொடுங்கள். மனசுல வலியோட வேதனையோட நிம்மதியே இல்லை, சந்தோஷமே இல்லை, தூக்கமே இல்லை நினைக்கிறீங்களா? ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றக்கூடியவர். நாளை இந்நேரம் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையில் நினைப்போம். ஒன்றுமில்லாமல் உருவாக்கிய தெய்வம் இதோ உங்களுடைய குடும்பத்திலும் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குகிறார். யோசுவாவுக்கும் மோசேவுக்கும் சொன்ன, இது உங்களுடைய போர் அல்ல, இது ஆண்டவருடைய போர். இது உங்க பிரச்சனை இல்ல, இது ஆண்டவருடைய பிரச்சனை. அவரே உங்களுக்காக முன்னின்று போரிடுவார் என்று சொன்னது போல நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக விடுதலை அளிக்கக்கூடிய நேரம். இன்னும் உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைகளை ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுப்பீர்களா? தனிப்பட்ட காரியங்களை நீங்க வீடு கட்டலாம், நிலம் வாங்கலாம், விற்கலாம், பல்வேறு முயற்சிகளை ஒப்பு கொடுங்க. வீட்டில் என்ன பிளான் பண்ணிருக்கீங்களோ ஒப்பு கொடுங்க. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்து நிற்கிறோம். இரண்டு கரங்களை உயர்த்தி இயேசுவை நோக்கி ஜெபிப்போம். திருப்பாடல் வரிகள் சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்த்தோர் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை, ஆண்டவர் வெட்கமுற விடவில்லை என்று நாம் படிக்கிறோம். ஆண்டவர் மேல உங்கள் கண்களை பதிய வைத்து பாடுங்க. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்து நிற்கிறோம். நீ சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு உங்க முகத்தைய நோக்கி இருக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து அற்புதம் செய்ய பண்பாடுங்க. ரெண்டு கரங்களையும் உயர்த்தி அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. எல்லாம் சேர்ந்து அற்புதம் செய்யுங்கப்பா. இன்னும் சத்தமா உம்மைத்தான் நம்பி இருக்கோம். இன்னும் சத்தமா அற்புதம் செய்யுங்கப்பா.
அற்புதம் ஆமென். இயேசுவே தொடுங்கப்பா. இயேசுவே உன் பிள்ளைகளை தொடுவீராக. உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை தொட்டு ஆசீர்வதியும். உன் பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிப்பீராக. இரத்த நாளங்களிலே எலும்பு மஜ்ஜைகளிலே உம்முடைய திரு ரத்தம் பாய்ச்சப்பட்டு பிள்ளைகளுக்கு புது வாழ்வை புது அடையாளத்தை தருவீராக. இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உம் பெயரால் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆமென். மாண்புயர் பாடலை பாடி ஜெபிப்போம். மாண்புயரிவ் அருள் சாதனத்தை தாழ்ந்து பணிந்தே ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்போம். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவோம் ஆக. இருவர் இடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என் ஆகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருடையாளத்திலே உம்முடைய பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் முது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ் அருள்வீராக. தந்தையாக இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். கர்த்தாவே, என் தெய்வமே, என் மீது இரங்குமையா. கர்த்தாவே, என் தெய்வமே, என் மீது இரங்குமையா. என் இயேசுவே, அன்பு தெய்வமே, நீ